வணக்கம். நான் பாக்யா அசோக், ரேக்கி கிராண்ட் மாஸ்டர் அண்ட் டாரோ கார்ட் ரீடர். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வரக்கூடிய 2022 ஆண்டோட பலன்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம டாரோ ரீடிங் மூலியமாக பார்க்க போகிறோம். அதாவது 12 ராசிக்கும் 12 ராசிக்காரர்களோட எனர்ஜியும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் இருக்கும். அதாவது எனர்ஜி பேஸ் அப்படின்னா என்னென்னா அவங்களோட யோசிக்கிற விதம், செயல்படுற விதம், ஸோ அவங்களோட தாட்ஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு விதமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ மேஷராசிக்காரர்களோட சிந்தனைகள் ஒரு மாதிரி இருக்கும், அதாவது அவங்களோட எனர்ஜி கனெக்ஷன்ஸ் ஒரு மாதிரி இருக்கும். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த பேஸில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த 2022 ஆண்டு என்ன மாதிரி விஷயங்களை கொடுக்கும் அப்படின்றத நம்ம டாரோ ரீடிங் கைடன்ஸ் மூலமாக பார்க்கலாம். அதாவது வந்து இப்போ அவங்க இருக்க எனர்ஜிக்கு எந்த விஷயங்கள் பண்ணினா அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும், எந்த விஷயங்களை வந்து தவிர்த்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும், எது ஃபேவரபுளாக இருக்கும், எது அன்ஃபேவரபுளாக இருக்கும், என்னென்ன மாதிரி விஷயங்களுக்கு ஒரு சின்ன சின்ன பரிகாரங்கள் எப்படி ஈஸியாக அவங்க வீட்டிலே பண்ணிக்கலாம் அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இது மாதிரி 12 ராசிக்காரர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கா நம்ம பார்க்கலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருடம் எப்படி இருக்குன்னு நம்ம டாரோ ட்ரேடிங் கைடன்ஸ் மூலமா நம்ம பார்க்கலாம். ஓகே 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 துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த வருஷம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஃபேவரபுளாக அமையும். உங்களுக்கு வந்து கல்யாண விஷயங்கள், நல்ல விஷயங்கள், ஒரு ஃபங்க்ஷன்ஸு, ஒரு என்ன சொல்கிறது, ஏதாவது ஒரு மனை வைக்கிறது, திரட்டி வைக்கிறது, இந்த மாதிரி எந்த ஃபங்க்ஷனும் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். என்கேஜ்மெண்ட்டெல்லாம் வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங்கில் இப்போ இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, டிலே ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அந்த பேச்சுவார்த்தை, கல்யாண பேச்சுவார்த்தை, நிச்சயதார்த்தம், என்கேஜ்மெண்ட்டு, இந்த ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பேச்சுவார்த்தை ஃபிக்ஸ் பண்ணிக்குவோம்ல, அதெல்லாம் வந்து பர்ஃபெக்டாக மந்த்து கொஞ்சம் இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்லேயே ஃபஸ்ட்டு 3 monthsலேயே நிறைய உங்களுக்கு ஃபேவரபுளான விஷயங்கள் நல்ல காரியத்துக்கு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் கவலையப்பட வேணாம், ரொம்ப ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்குது இந்த வருஷம். உங்களோட ஜாப் ரிலேட்டடான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வெயிட் பண்ணி டிலே பண்ணி உங்களுக்கு ஃபேவர் அமையும். அதாவது ஒரு மே மந்த்துக்கு மேலே ஜாப் ரீதியான விஷயங்களுக்கு வெயிட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஜாபை மாற்றணும்னு நினச்சிங்க, இல்லை வந்து ப்ரமோஷனுக்காக வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 5 மாதம் வந்து நீங்கள் என்ன பேட்டர்னில் இருக்கீங்களோ அந்த பேட்டர்ன்லேயே வெயிட் பண்ணிவிடுங்க. நீங்கள் வந்து அவசரப்பட்டு எந்த முடிவும் இருக்க வேண்டாம். நீங்கள் வாலண்டியராக அவசரப்பட்டு இது பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி மட்டும் ஒரு 5 மாதத்துக்கு வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அமைய ஆரம்பிச்சிடும். அந்த தடைகள்லாம் வந்து ஒரு 5 மாதத்துக்கு அப்புறம் ஜாபு, பிஸ்னஸ் இது ரீதியாக இருக்க தடைகள் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சூப்பராக பர்ஃபெக்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. நீங்கள் ரொம்ப நல்ல இன்னசென்ட்டோடு இருப்பீங்க. இன்னும் தாட்ஸ் எல்லாம் வந்து மெச்சூர்டாக இருக்கும். ரொம்ப இன்னசென்ட்டாக நீங்கள் உங்களோட பிஹேவியர் வந்து டுவர்ட்ஸ் அதர் பீப்புள் வந்து இருக்கும். ஸோ இது வந்து இந்த குழந்தைத்தனமான பிஹேவியர் வந்து உங்களுக்கு அந்த சைல்டிஷ் நேச்சர் வந்து உங்களுக்குள்ளே இன்னும் இருக்குது. அது இருக்கிறதே வந்து ஒரு வரம்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நம்ம வளர 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 அந்த சைல்டிஷ் நேச்சர் வந்து நம்ம குறைஞ்சி போயிடும். அதாவது சின்ன வயசில் வந்து நம்ம கார்ட்டூன் பார்க்குறது ரொம்ப பிடிச்சிருக்கும், ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்ப பிடிச்சிருக்கும், விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அப்போ பெருசாக ஆக அந்த விஷயங்களை அப்படியே மறந்துடுவோம்ல. பட் உங்களுக்கு வந்து இன்னமும் ஒரு சின்ன சின்ன விஷயத்தில் கூட என்ஜாய் பண்ணுறது வந்து உங்களுக்கு ரொம்ப இருக்குது. ஸோ அது வந்து ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம். அது வந்து உங்களோட லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எடுத்துகிட்டு போகும். ஸோ அது வந்து எப்போவுமே நீங்கள் வச்சுட்டே இருங்க. அது ஒரு வாட்ச் வாங்குறீங்க அப்படின்னா கூட அந்த வாட்சை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது சொன்னேன், அந்த மாதிரி நீங்கள் பண்ணுவீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது மாதிரி உங்களுக்கு 2 பாசிட்டிவும் நெகட்டிவும் மிக்ஸ்அப் ஆகி இந்த வருஷம் இருக்கும். பட் வந்து அந்த நெகட்டிவ் வந்து ரொம்ப நாளில் நீடிக்காது, கொஞ்ச நாள் தான் இருக்கும். பாசிட்டிவ் தான் வந்து எண்ட் ஆஃப் த டே நீடிக்குது. அதாவது உங்களுக்கு வந்து ஒரு சிம்பிள் தெரியுமா? இது வந்து ஒரு இங்கே நடுவில் இருக்க பாருங்கள். இந்த சிம்பிள் எப்படின்னா
ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்கக்கிட்ட வந்து கண்டிப்பாக நெகட்டிவும் இருக்கும், ஒரு பர்சன்ட்டாக பாசிட்டிவாகவும் இருக்கும். அதாவது எவ்வளோ பெரிய கெட்டவனாக இருந்தாலும் பயங்கரமான பெரிய திருடனாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட ஒரு பாயிண்ட் வந்து ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்கும். அதே மாதிரி எவ்வளோ நல்லவங்களாக இருந்தாலும் சரி அவங்கக்கிட்டையும் ஒரு பாயிண்ட் ஒரு நெகட்டிவ் விஷயம் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு லைஃப் பேலன்ஸ்டாக எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி பார்க்குறப்ப இந்த வருஷத்துக்கு நெகட்டிவ் விஷயங்கள் இருந்தாலும் ரொம்ப கம்மியாக ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் இருக்குது. பாசிட்டிவான விஷயங்கள் ரொம்ப ஃபேவர் ஆகும். மணி ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எதிர்பார்க்குற பணம் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும். ரொம்ப நாளாக வந்து வராது, இவங்க கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அது கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த பண வரவில் வந்து நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதம், 8வது மாதத்துலேருந்து உங்களுக்கு பண ரீதியான விஷயங்கள் ஃபேவரபுளாக நடக்கிறதுக்கு சான்சஸ் ஏற்படும். இப்போ குழந்தை விஷயத்துக்கெல்லாம் வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறது, கன்சீவ் ஆகிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. படிப்பு ரீதியான விஷயங்கள் 3rd ஐ சக்கரா பர்ஃபெக்டாக இருக்குங்க. ஸோ படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எந்த படிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் இந்த வருஷத்தில் வந்து சக்ஸஸ் பண்ணிக்கோங்க, படிச்சிருங்க. எக்ஸாம் வருது, எக்ஸாம் எழுதணும், சரி இல்லை நம்ம அந்த எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம அடுத்த வருஷம் எழுதிக்கலாம் அப்படின்லாம் பிளான் பண்ணாதீங்க. இந்த வருஷத்தில் அந்த எக்ஸாம் எழுதுங்க. படிப்பு ரீதியாக நீங்கள் எதை சூஸ் பண்ணீங்கனாலும் உங்களுக்கு நல்ல ஃபேவரபுளாக இருக்கும். உங்களுக்கு வந்து உங்களோட முன்னோர்களோட பிளெஸிங்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. முன்னோர்கள்னால் உங்களோட ஃபேமிலியில் இறந்தவர்கள்லாம் இருப்பாங்கள்ல, ஸோ அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களுக்கு இன்னும் அந்த தொடர்ச்சியாக இருக்குது. ஸோ அந்த பிளெஸ்ஸிங்ஸ் வந்து உங்களோட லைஃப்பை ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்பப்போ வந்து அவங்களோட இறந்த நாள், பிறந்த நாள் இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்கள நினச்சி ஒரு வீட்லேயே வந்து சின்ன, அதாவது ரொம்பலாம் இல்லை, ஒரு சின்ன ப்ரேயர் அவங்கள நினச்சி நீங்கள் வீட்டிலேயே பண்ணினீங்க, ஒரு சின்ன சின்ன வழிபாடெல்லாம் பண்ணீங்க முன்னோர்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ், ரொம்ப அதாவது அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல சேஞ்சஸ் ஏற்படும். உங்கள் முன்னோர்கள் வந்து உங்களுக்காக விட்டுட்டு போயிருந்த சொத்து விட்டுட்டு போயிருந்திருப்பாங்க, வீடு கொடுத்துருப்பாங்க, லேண்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை நினச்சி அவங்களோட பிறந்த நாள், இறந்த நாளில் இந்த விஷயங்களை நினச்சி அவங்களுக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்கள். அங்கே பண்ணவே உங்களுக்கு இங்கே வரக்கூடிய வருஷம் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைய ஆரம்பிச்சிடும். அவங்களோட பிளெஸிங்ஸ் நல்லாவே இருக்குது. படிக்கிற விஷயங்கள்லாம் வந்து எந்த ஒரு தடையும் இல்லை, நல்லா அவங்களால படிக்க முடியும், நல்ல கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். உங்களுக்கு வந்து நல்ல ஹெல்த் வைஸ்ன்னு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு ஹெல்த் வைஸில் ஏதாவது பிரச்சனைன்னு வந்தால் ஒரு 2 நாள் 4 நாள் அந்த மாதிரி ஒரு காய்ச்சல் வருது, தலைவலி வருது, அவ்வளோதான். அதுக்கு மேலே வந்து திருப்பி நீங்கள் சரியாகி போயிடுவீங்க. அது ரொம்ப லாங் டைம் ஹெல்த் இஷ்யூஸ்லாம் வந்து உங்களுக்கு வரத்துக்கு உண்டான சான்சஸ் இல்லை, வரும். ஆனால் வந்து டக்குன்னு சரியாயிடும், நம்ம ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான். மற்றபடி எதையும் சாதிக்கக்கூடிய கெப்பாசிட்டி வந்து உங்களுக்கு இருக்குது. அதாவது வந்து ஒரு சிங்கம் வருது அப்படின்னா அந்த சிங்கத்தை வந்து பார்த்தோன்னே வந்து நமக்கு பயந்து ஓடி தானே போவோம். அந்த சிங்கத்தையே ஹேண்டில் பண்ணி சாஃப்டாக, இப்போ நம்மளும் வந்து அதுக்கு ஈக்குவலாக போராடிட்டு போனோம்னா அது வந்து நம்மளை கடிச்சிடும். பட் அதையும் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உங்களுக்கு இருக்குது. ஸோ அப்போ உங்களோட மேலிடத்தில் இருக்கவங்க கிட்ட இல்லை உங்களை விட பெரியவங்க கிட்ட என்ன விஷயத்தை நீங்கள் கன்வே பண்ணி புரிய வைக்கணுமோ அதை கன்வே பண்ணி புரிய வச்சு அதுக்குண்டான பெனிஃபிட்ஸை எடுக்கக்கூடியது வந்து உங்களால் நல்லா பண்ண முடியும். இந்த இயர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்குது. ஸோ இயர் வந்து நல்லா பயன்படுத்திக்கோங்க. நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.